வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. நாம இன்னைக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்ன, செக்யூரிட்டி டெபாசிட் என்ன, அண்ட் தென் ரவுண்ட் 1, 2, 3, 4 பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதோட கவுன்சிலிங் என்ன, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ஆர் சிம்பிளி ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லுவோம். இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்கை யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, சிம்பிளி எம்சிசி. இவங்க எந்தெந்த காலேஜஸ்க்கு எல்லாமே அந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ஜென்ரலி கண்டக்டிங் 2 டைப்ஸ் ஆஃப் காலேஜ். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் காலேஜ். ஸோ எந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லாமே இவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆல் எய்ம்ஸ். ஓகே, நமக்கு டெல்லியில எய்ம்ஸ் இருக்குது, அதே மாதிரி மதுரையிலயும் எய்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா எய்ம்ஸும் 100% என்னது ஆல் இந்தியா கோட்டா. ஸோ எய்ம்ஸ்ல உள்ள எல்லா காலேஜுக்கும் இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் தென் வி ஹேவிங் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர் பாண்டிச்சேரியில் இருக்குது, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ இதுல பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி 100% ஆல் இந்தியா கோட்டா. பட் ஜிப்மர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் த சீட் யாருக்கு இருக்குது, பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. பட் ஆல் இந்தியா கோட்டாவும் அங்க இருக்குது. ஸோ எய்ம்ஸ் அண்ட் தென் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் அண்ட் தென் எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜ்ல 15% ஆஃப் சீட் எங்க போயிரும், ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிரும். ஸோ எய்ம்ஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் அண்ட் 15% ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா, இது எல்லாமே என்னது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இதுக்கு கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்றா, எம்சிசி தான் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் தென் பிரைவேட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்தியாஸில் உள்ள எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் கவுன்சிலிங் யார் தான் கண்டக்ட் பண்ணுவா, எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், அது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அப்போ அதுக்கு அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எம்சிசி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போற காலேஜஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுல கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500. ஜெனரல் கோட்டா ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தா அப்படின்னா அது 1000 rupees. அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட், நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடியா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் என்ன 5000. ஜெனரல் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எவ்வளோ 10,000. அப்ப ரெண்டையும் சேர்த்து செக்யூரிட்டி டெபாசிட் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு எவ்வளோ 5500. ஜெனரல் அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு டோட்டல் எவ்வளோ 11,000. ஸோ எவ்வளோ நீங்க பே பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி அதாவது பிரைவேட் காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபீஸ் எல்லாருக்குமே சேம் தான். ஸோ எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ 5000. நீங்க என்ன கோட்டாவா இருந்தாலும் சரி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிசி எதுவா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சேம் 5000. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ 2 lakh. அப்போ டோட்டலா எவ்வளோ 2,05,000. ஓகே ஃபைன். அப்போ கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ, ஒன்னு 5,500 இருக்கும் ஆர் 11,000 இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியில மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா உங்களோட அமௌண்ட் என்னவா இருக்கும் 2,05,000 இருக்கும். ஓகே, இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பிரைவேட் காலேஜுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ என்னோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பவும் உங்களோட ஃபீஸ் இவ்வளவுதான். அப்போ கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டீம்டு காலேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா எதையும் அப்ளை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஃபீஸ் தான். இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணா இது, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணா இது, ரெண்டுக்கு சேர்த்து அப்ளை பண்ணாலும் என்னது இதுதான். ஓகே, ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணணும், பிரைவேட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணணும்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ 5,000. உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ 2 lakh. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பட் செக்யூரிட்டி டெபாசிட் என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க ப்ரொவைடட் வி ஆர் கம்ப்ளைங் வித் தேர் ரூல்ஸ். அவங்க ரூல்ஸ் படி நாம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திரும்ப வரும். இல்ல அப்படின்னா we will lose the security deposit. அதை பத்தி நாம டீடைல்டா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணாலே என்னது இதுதான். பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் இதுதான். ஸோ அதனால இதுக்கு போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜையும் சேர்த்து அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட். தென் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், கவுன்சிலிங் வந்துடும். இப்போ கவுன்சிலிங்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரவுண்ட் இருக்குது. இது ரவுண்ட் 1. இப்போ ரவுண்ட் 1க்கு வர்றோம். ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஒன்னு சீட் அலர்ட் ஆகும் அல்லது அலர்ட் ஆகாது. இப்ப சீட் அலர்ட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ரவுண்ட் 2க்கு நாம எலிஜிபிள், ரவுண்ட் 2க்கு போயிருவோம். ஓகே ஃபைன். இப்போ
சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அலாட் ஆன அந்த காலேஜ் அந்த சீட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், அல்லது நான் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். இப்போ சீட் அலாட் ஆயிருச்சு, ஆனா நான் அதை அக்செப்ட் பண்ணல, அப்போ அதுக்கு என்னது, ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட்னா என்னது, நாம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, ஸோ ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகியும் நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது ஃப்ரீ எக்ஸிட், தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2. இப்போ சீட் அலாட் ஆயிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் ஆல் இண்டியா கோட்டாலே நம்ம எம்எம்சி எக்ஸெப்ட் பண்ண எனக்கு தஞ்சாவூர் தான் கிடைச்சிருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், வேற இது தஞ்சாவூரை விட மேல இருக்கிற காலேஜ் என்ன, எனக்கு எம்எம்சியோ ஆர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோ கிடைச்சது அப்படின்னா, ஆர் ஸ்டான்லி கிடைச்சது அப்படின்னா நான் அங்க போறேன் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன், அப்கிரேட் கொடுத்துருவேன். அப்கிரேட் ஆர் ஃப்ளோட். அப்ப பாருங்க, சீட் அலாட் ஆயிருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்றேன், எனக்கு கிடைச்ச, நான் எம்எம்சியை தான் எய்ம் பண்ணேன், எனக்கு எம்எம்சிலே கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த காலேஜில் போய் என்ன பண்ணணும், நான் என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க போய் ஜாயின் பண்ணாலும் சரி, அப்கிரேட் கொடுத்தாலும் சரி, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அதை பண்ணிருங்க. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா என்னது, ஃப்ரீஸ் பண்றதுன்னு அர்த்தம். தட் இஸ் கன்ஃபார்மிங், தட் இஸ் ஜாயினிங். ஸோ அந்த காலேஜில் போய் நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பண்ணணும், பேமெண்ட்டை பே பண்ணிட்டு நம்ம அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படி இல்லை, நான் என்ன பண்றேன், நான் அலாட் பண்ற காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அதோட பெட்டரான காலேஜ் கிடைச்சா அதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அப்கிரேட் ஆர் ஃப்ளோட். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டாக்குமெண்ட்டை எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணணும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணாலோ ஆர் அப்கிரேட் கொடுத்தாலோ இங்க என்ன பண்ணுவோம், நம்மளோட சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு நேரடியா போவோம். நீங்க நேரடியா காலேஜ் போகும்போது உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்க சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் உங்களோட அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நீங்க ஓபிசில நான் கிரிமி லேயர் வாங்கிருக்கிறீங்க, பட் அது எக்ஸாக்டா கரெக்டா இல்ல அப்படின்னா உங்களோட அட்மிஷன் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஆர் நீங்க எஸ்சி ஆர் எஸ்டி ஏதோ ஒண்ணு நீங்க கிளைம் பண்ணிருக்கிறீங்க, நீங்க கிளைம் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃபான ஒரு சர்டிபிகேட்டை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா இங்க அந்த இடத்துல உங்களோட அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ ரவுண்ட் 1ல உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ அதனால கரெக்டா உங்ககிட்ட என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. தப்பான சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணும்போது தப்பு அப்படின்னா இங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்க அட்மிஷன் கேன்சல் ஆயிரும். அப்போ ரவுண்ட் 1ல உங்களுக்கு எந்த காலேஜுமே அலர்ட் ஆகாத ஒரு ஸ்டேட்டஸ் தான். இது நேர்ல போனா அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்றோம். அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தது அப்படின்னா அந்த காலேஜ்ல இருந்து நம்மகிட்ட வெரிஃபிகேஷனுக்கு ஒழுங்கான டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்லோட் பண்றதுல இன்னொரு ப்ராப்ளம் வரும், ஒழுங்கான கிளாரிட்டி இல்லாம பிளரா இருக்கும். அப்போ ஒழுங்கான டாக்குமெண்ட் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. ஸோ இங்க நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்லோட் பண்ணுங்க. அதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா திரும்ப அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் கரெக்டா இல்லைன்னா இந்த காலேஜ்ல இருந்து உங்க அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா சர்டிபிகேட் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ ரிசல்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் அலர்ட் ஆகாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகே, ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை மட்டும் நீங்க கொடுங்க, அப்போ எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் அலர்ட் ஆயிடுச்சு, நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன் அல்லது அப்கிரேட் கொடுக்குறேன். ஃபைன். இது என்னது, ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல. ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது ஸ்டார்ட் ஆகும், நமக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பாருங்க, ஆல் இண்டியா கோட்டால ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குது, நீங்க எம்எம்சி ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு எது கிடைச்சிருக்குது, கீழ்பாக் தான் கிடைச்சிருக்குது. ஓகேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, உங்களுக்கு எம்எம்சில சீட் அலாட் ஆயிடுச்சு. ஆல் இண்டியா கோட்டால எதான் கிடைச்சது, கீழ்பாக் கிடைச்சது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன கிடைச்சிருச்சு, எம்எம்சி கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க டிசைட் பண்ணணும், ஓகே கீழ்பாக்ல இருக்க போறோமா எம்எம்சிக்கு போக போறோமா. நீங்க எம்எம்சிக்கு போக போறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த காலேஜுக்கு போய் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணணும், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இஃப் யூ ஃபைனலைஸ் ஸ்டேட் அலாட்மெண்ட், ஓகே நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் தான் ஃபைனலைஸ் பண்றீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவை சரண்டர் பண்ணிட்டு சப்மிட் ரெசிக்னேஷன் டு அலாட்டட் இன்ஸ்டிடியூட்.
ஸோ அப்போ இதுல ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜை நீங்க ஃபைனல் பண்றீங்கன்னா உங்களோட ஆல் இந்தியா கோட்டாவை சரண்டர் பண்ணணும். ஏற்கனவே சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண காலேஜில் போயிட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அங்க சர்டிபிகேட்டை வாங்கிட்டு திரும்ப ஸ்டேட் கோட்டால கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. இது எப்போ இங்க. இப்போ அப்கிரேட் கொடுக்குறீங்க. அப்கிரேட் கொடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இது என்னது ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஆல் இந்தியா கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க அப்கிரேட் கொடுத்துருக்கீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜை டீல்ல விட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஆன்லைன்லயே நீங்க ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணணும். இங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது, நேர்ல போகணும். ஏன்னா காலேஜ்ல கொண்டு போய் நீங்க உங்களோட சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. அப்போ நேர்ல போய் தான் ரிசைன் பண்ணிட்டு வரணும். இங்க நம்ம சர்டிபிகேட்டை நேர்ல கொண்டு போய் கொடுக்கலாம். ஆன்லைன்ல தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனால ரெசிக்னேஷனை ஆன்லைன்லேயே கொடுத்துட்டு ஸ்டேட் கோட்டால கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜே எனக்கு போதும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் வேணாம் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜே போதும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜே எனக்கு வேணான்னு தெரிஞ்சா ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல இது என்னது ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல நீங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க ஃப்ரீ எக்ஸிட் தான். ஓகே. ஸோ இங்கேயும் ஃப்ரீ எக்ஸிட், அங்கேயும் ஃப்ரீ எக்ஸிட். இது என்னது ரவுண்ட் 1க்கு. புரிஞ்சுதா? ஸோ அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட். அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது அப்கிரேட் கொடுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த காலேஜில் போய் ரிசைன் பண்ணணும். அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரிசைன் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜில் போய் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஆல் இந்தியா கோட்டா காலேஜ் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். புரிஞ்சுதா? இது எங்க ரவுண்ட் 1. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 சேம் தான், ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான். என்ன? ஆல் இந்தியா கோட்டால என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா காலேஜ்ல போய் ஜாயின் ஆகணும். ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா என்ன ஆகும்? உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி லாஸ்ட். ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரவுண்ட் 2லயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. பட் ஆல் இந்தியால ரவுண்ட் 1 மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்ப பாருங்க, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நோ ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்ப என்னது? உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை யூ வில் பி லூசிங். பட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. ரவுண்ட் 3க்கு நீங்க எலிஜிபிள். ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சு நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்னது? செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஆனா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் எலிஜிபிள். அப்ப ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அகைன் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அப்போ சீட் கிடைச்சிருச்சு, நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட்டை நாம லூஸ் பண்ணிடுவோம். இப்ப அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ரவுண்ட் 1 மாதிரி தான். அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது அப்கிரேட் கொடுக்கலாம். பட் ரவுண்ட் 2 ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 2 ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதே இதுதான். இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க ஃப்ரீஸ் பண்ணிருந்தீங்க, ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் தான் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 2 காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண காலேஜ்ல போய் ரிசைன் பண்ணிட்டு ஆல் இந்தியா கோட்டாவை ரிட்டர்ன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு வரும். நாம அப்கிரேட் தான் கொடுத்துருக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜே எனக்கு போதும் அப்படின்னா ஆன்லைன்ல ரிசைன் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படி இல்ல எனக்கு ரவுண்ட் 2ல ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜே போதும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்ல நமக்கு கிடைச்ச அந்த சீட்டை ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணாம விட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. சோ ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட காலேஜ் மட்டும் போதும், ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண பட் அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி திரும்ப கிடைச்சிரும். ரவுண்ட் 2லயும் நீங்க எதுவும் பண்ணலனாலும் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. பட் இங்க அப்படி கிடையாது. ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா என்ன ஆகும்? செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஓகே. சோ இதுதான் இது ரவுண்ட் 2ல உள்ளது. சோ வெரி சிம்பிள். ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றோம், சீட் அலாட் ஆயிருச்சு ஆனா ஜாயின் பண்ணல, என்ன ஆகும்? செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். பட் ஃபர்தர் ரவுண்டுக்கு நம்ம எலிஜிபிள் என்ன பண்ணணும்? திரும்பவும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணணும்.
இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்னு என்ன பண்ணலாம், நான் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அல்லது அப்கிரேட் கொடுக்கலாம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரவுண்ட் 2ல எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறேன். நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா காலேஜ்ல போய் ரிசைன் பண்ணணும். அப்கிரேட் கொடுத்துருந்தீங்கன்னா ஆன்லைன்ல ரிசைன் பண்ணிடலாம். ஓகே. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் வேண்டாம், ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜே போதும், ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த காலேஜே உங்ககிட்ட இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ல எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இது எப்போ ரவுண்ட் 2ல. அடுத்து என்னது ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது ரவுண்ட் 3 சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நாம கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்ட் 3ல என்ன இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா ரவுண்ட் 1லயும் கிடைக்கல, ரவுண்ட் 2லயும் கிடைக்கல, ரவுண்ட் 3ல தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா அது என்னது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட். அல்லது என்ன ஆகும், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல அப்கிரேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அப்கிரேட்ல ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா அது அப்கிரேடட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்ப இங்க வரும். இப்போ ரவுண்ட் 3ல உங்களுக்கு அப்கிரேட் ஆகல அப்படின்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் தட் இஸ் ரிட்டைன் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. ஸோ அப்போ ரவுண்ட் 3ல ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆனாலும் சரி, அப்கிரேட் ஆகி வந்தாலும் சரி, அப்கிரேட் ஆகாம பழைய காலேஜே இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3 முடிவுல நீங்க என்ன பண்ணி ஆகணும், மஸ்ட் ஜாயின் தி காலேஜ். அப்படி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், ஃபைன். என்னது, forfeiture of your security deposit, that is security deposit உங்களுக்கு திரும்ப வராது. And then not eligible for further round. ஸோ அப்போ ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல என்னது சீட் நமக்கு அலர்ட் ஆயிடுச்சுனாலே போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா ரவுண்ட் 2ல என்ன ஆகும், செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் போகும், பட் ரவுண்ட் 3க்கு வரலாம். அதே இது ரவுண்ட் 3ல காலேஜ் அலர்ட் ஆகி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். அண்ட் தென் ஃபர்தர் கவுன்சிலிங் ரவுண்ட் 4ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க ரவுண்ட் 3 இங்க ஆல் இண்டியா கோட்டா நடக்கும் போது நமக்கு ஸ்டேட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகும். அப்ப பாருங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன ஆகுது, நீங்க ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும், நீங்க இங்க தான் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ரவுண்ட் 2லயும் அதான், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணணும், அல்லது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஆனா ரவுண்ட் 2ல செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் போகும், அடுத்த ரவுண்டுக்கு வரலாம். ஆனா ரவுண்ட் 3ல செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும், கவுன்சிலிங்லயும் இதுக்கு மேல நீங்க வர முடியாது, ரவுண்ட் 4க்கு வர முடியாது. ஸோ அதனால ரவுண்ட் 3ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இங்க அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க போய் ஜாயின் பண்ணலாம், அல்லது செக்யூரிட்டி டெபாசிட் போகும், திரும்ப கவுன்சிலிங் வர முடியாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 3ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்னா நீங்க இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை லூஸ் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 3ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும், ரவுண்ட் 4 வரும். அந்த ரவுண்ட் 4 வரும்போது ரவுண்ட் 1 2 3ல யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கோ அவங்க யாருமே ரவுண்ட் 4க்கு வர முடியாது. யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்க தான் ரவுண்ட் 4க்கு வர முடியும். ஸோ ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 4 அண்ட் ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 4 தனித்தனியா நடக்கும். ஸோ ரவுண்ட் 4லயும் இதே மாதிரி தான், உங்களுக்கு இடம் கிடைச்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் என்ன பண்ணி ஆகணும், ஜாயின் பண்ணி ஆகணும். இது ஆல் இண்டியா கோட்டால. ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 4க்கு வரணும்னா எக்ஸ்ட்ரா டெபாசிட்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதுவும் உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால ஸ்டேட் ரவுண்ட் 4க்கு வர்றீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க கவனமா இருக்கணும், ஏன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், ரவுண்ட் 3 மாதிரி தான். பட் ஸ்டேட் கவர்மெண்டோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 4க்கு வர்றீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் இல்லாம அங்க என்ன இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது. அதுவும் இல்லாம ரவுண்ட் 4க்கு வர்றீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா டெபாசிட் வேற பே பண்ணணும். ஸோ அப்போ ரவுண்ட் 4க்கு வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 4ல சீட்டு கிடைச்சி போகலன்னா உங்களுக்கு என்னென்னலாம் போகும் அப்படின்னா, நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போகும், அண்ட் தென் நீங்க கட்டின அடிஷனல் ரவுண்ட் 4க்கு அடிஷனல் ஐ திங்க் 5 lakh என்னமோ உண்டு, அது போயிடும். அண்ட் தென் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 10 lakh போட்டுருவாங்க. அண்ட் தென் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரவுண்ட் 4ல சீட் கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங்ல உங்களை டிஃபார் பண்ணிடுவாங்க. ஸோ 2027ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எப்போ, ரவுண்ட் 4ல சீட் கிடைச்சி நீங்க போகாம இருந்தா. ஸோ அதனால ரவுண்ட் 4 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் தி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களோட டவுட்டுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட்.